ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆங்கிலம் கற்கலாம் சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1500 ப்ளஸ் டெய்லி யூஸ்டு சென்டென்ஸோட PDF வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஜிபே ஓப்பன் பண்ணிட்டு அதில் UPI ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த UPI ஐடி ஜிபேக்கு நேராக இருக்க கோமதி R0605@OKSBI இந்த UPI ஐடி டைப் பண்ணிட்டு 20 rupees சென்ட் பண்ணிட்டு அதோட உங்கள் மெயில் ஐடியோ அல்லது உங்கள் ஃபோன் நம்பரோ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த PDF நான் உங்கள் மெயிலுக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ சென்ட் பண்ணிடுவேன். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்ஸ் தான் எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, என்னோட நீயும் வருவாயா? இப்போ எங்கேயாவது போகிறோன்னா எங்கூட நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் வில் யூ கம் வித் மீ, வில் யூ கம் வித் மீ. அதுவே என்னோட நீயும் வா, என் கூட நீயும் வா அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு இங்கிலீஷ் கம் வித் மீ, கம் வித் மீ. உன்னோடு நானும் வரட்டுமா, உன் கூட நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி கேட்குறது? ஷால் ஐ கம் வித் யூ, ஷால் ஐ கம் வித் யூ. உன் கூட நானும் வரட்டுமா, ஷால் ஐ கம் வித் யூ. உன்னோட நானும் வரேன், உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கம் வித் யூ, ஐ வில் கம் வித் யூ. உன்னோட நானும் வரேன், ஐ வில் கம் வித் யூ. என்னோட நீ வரப்போவது இல்லையா, என் கூட நீ வரமாட்டியா, என் கூட நீ வரப்போவது இல்லையா அப்படின்றதுக்கு aren't you coming with me, aren't you coming with me. உன்னோட என்னால் வர முடியாது, உன் கூட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்னவாக இருக்கும்? I can't come with you, I can't come with you. உன்னோட வரணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் எனக்கு வரத்துக்கு டைமே இல்லை. உன் கூட வரத்துக்கு எனக்கும் ஆசை தான், ஆனால் வரதான் டைம் இல்லை. I want to come with you but I don't have time, I want to come with you but I don't have time. நீ கண்டிப்பாக என் கூட வரணும், நீ கண்டிப்பாக என் கூட வரணும் அப்படின்றதுக்கு you must come with me, you must come with me. நீ கண்டிப்பாக என் கூட வரணும், you must come with me. நீ வரலைன்னா நானும் செல்லலை, நீ வரலை அப்படின்னா நானும் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு if you don't come I don't go either, if you don't come I don't go either. நீ வராத காரணத்தினால நானும் போகல, நீ வரலை அப்படின்றதுனால நானும் போகலை அப்படின்றதுக்கு I didn't go because you didn't come, I didn't go because you didn't come. உன்னால் வர முடியலன்னா பரவாயில்ல, உன் சகோதரி அனுப்பு, உன்னோட சிஸ்டரை அனுப்பு. உன்னால் வர முடியலன்னா பரவாயில்ல, உன் சிஸ்டரை அனுப்பு. If you can't come, that's fine, send your sister with me. If you can't come, that's fine, send your sister with me. அவள் வராளா வரலையான்னு கேளு, அவள் வராளா இல்லை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்றோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ask if she coming or not, ask if she coming or not. எனக்கு என்னமோ அவள் வருவான்னு நம்பிக்கையே இல்லை, எனக்கு என்னமோ அவள் வருவான்னு நம்பிக்கையே இல்லை. I have no hope that she will come, I have no hope that she will come. அவங்களோட அவன் வருகிறானா, அவங்களோட அவனும் வரானா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு is he coming with them, is he coming with them. அவங்களோடையே அவனையும் சேர்ந்து வர சொல்லுங்கள், அவங்களோடையே அவனையும் சேர்ந்து வர சொல்லுங்கள். tell him to come with them, tell him to come with them. அவனையும் உன்னோட கூட்டிகிட்டு வா, அவனையும் உன் கூட கூட்டிகிட்டு வா. take him with you, take him with you. நான் நாளைக்கு வந்துடுவேன், நான் நாளைக்கு வந்துடுவேன். I will come tomorrow, I will come tomorrow. நான் நாளைக்கு வந்துடுவேன், I will come tomorrow. நான் ஏற்கனவே வந்துட்டேன், நான் ஏற்கனவே வந்துட்டேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் I have already arrived, I have already arrived. எனக்கு அவனோட போகிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அவளோட போகிறதுக்கு
விருப்பமே இல்லை, இஷ்டமே இல்லை அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் ஹர். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் ஹர். அவன் உன்னோட வரலையா, அவன் உன் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு didn't he come with you? didn't he come with you? அவன் உன்னோட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். he said that he will not come with you. he said that he will not come with you. நான் வருவேனா இல்லையான்றதை கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது சந்தேகம்தான். நான் வருவேனா இல்லையான்றதை கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது சந்தேகம்தான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I can't say for sure whether I will come or not. It's doubtful. I can't say for sure whether I will come or not. It's doubtful. ஓகே, இதுவரை நம்ம ஷார்ட்டான சென்டென்ஸ் பார்த்தா லாஸ்ட்டாக ஒரே ஒரு லாங்கான சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு பார்த்துருவோமா? நானும் நீயும் சேர்ந்து பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நீ என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டதுனால நான் என் தம்பியை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். இதில் 3 சென்டென்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பேரா மாதிரி வந்திருக்கா. இது 3ஐயும் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் வேணால் டைம் எடுத்துக்கோங்க. நானும் நீயும் சேர்ந்து பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணேன், ஆனால் நீ என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால் நான் என் தம்பியை என் கூட அழைச்சிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? I decided to go to the park with you, but you said you won't come with me. So, I decided to take my younger brother with me. I decided to go to the park with you, but you said you won't come with me. So, I decided to take my younger brother with me. இந்த மாதிரி லாங்காக போடுற சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து இதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்யூச்சரில் வீடியோஸ் வந்து லாங் சென்டென்ஸாக போட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் வந்திருக்க சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் சென்டென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்டில் we need long sentence அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.